ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று சந்திர பகவானின் சஞ்சார மேஷராசி நேயர்களுக்கு லாபத்தை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் இன்று தீரும். குடும்பத்தில் நல்ல ஒரு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையான அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மிதுன ராசினியர்கள் ஆரோக்கியங்கள் மேம்படும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடக்கங்கள், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அழைப்பும் ஆதரவும் இன்றைய நாளில் கிடைக்க பெறலாம். புதிய மருத்துவ செலவுகள் மற்றும் பெரியவர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். அலுவலகத்திலேயும் உங்கள் உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதில் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். சிம்மராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசியும் தானம் செய்வோம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். புதிய வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நல்ல திருப்பங்களையும் தீர்ப்புகளையும் பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இன்று வேலை விஷயத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த பொருளாதார நிலைமையில் மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பொருளாதார உதவிகளும் இன்றைய நாளில் கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். சொத்து விவகாரங்கள், வீடு சம்பந்தப்பட்டது, மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றங்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய வேலை தேடுதல், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை தேடுதலுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றி அடையும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று கவனமாக இருப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் இன்று சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளலாம். இன்று தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று
கொடுத்த கடன் பாக்கிகளை திரும்ப பெறலாம். இன்று பொருளாதார நிலைமையில் சில மாற்றங்கள் ஏற்படும். வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வங்கியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை விஷயத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மை தருவதாகவே அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கும்பராசியில் இருக்கும் கிரகங்களின் சேர்க்கை இந்த நாளில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகத்தில் கிரகண தோஷமாக அமையுமா? கண்டிப்பாக இது கிரகண தோஷமாக தான் இருக்கும். அதுவும் காலையில இந்த சூரிய உதயத்துல எல்லாம் பிறந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும். நரம்பு வந்து வீக்கா இருக்கலாம், இல்லை எலும்பு வந்து வீக்கா இருக்கலாம், இல்லை தசைகள் மசில்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இன்றைய நாள் உங்கள் வீட்டில எல்லாம் குழந்தைங்கள்லாம் பிறக்குதுன்னா கண்டிப்பாக அதனுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பாலாரிஷ்ட தோஷ ஜாதகமாக கண்டிப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் மற்றும் இன்றைக்கான கேள்வி பதிலையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.